இந்த கிளாஸ்ல அம்மானிங்கிற பையன் பண்ண ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆயிருக்கனால அந்த சாருமே அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் அவனை பாராட்ட சொல்றாரு. அந்த சாருமே அந்த ஸ்கூலோட வாட்ச்மேனை கூப்பிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் பத்திரமா ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்றாரு. ஆனா அந்த வாட்ச்மேன் அதை ஸ்டோர் ரூம்ல வைக்க போகும்போது ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லி கால் வர அந்த இடத்துல தண்ணி லீக் ஆகிறது தெரியாம அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாரு. அதனால அந்த கிளாஸ்ல இருக்க பசங்க ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்க பைப்ல கை கழுவிட்டு இருக்கும்போது தெரியாம அந்த பைப்பை புடுங்கி விட்டுறாங்க. சோ இப்போ இந்த பசங்களுமே அதை அடைக்க ட்ரை பண்ணி பார்த்து அடைக்க முடியாதனால வேகமா அங்கிருந்து ஓடிடுறானுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த வாட்ச்மேனுமே பார்த்துடுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்டோர் ரூம்ல ஆல்ரெடி தண்ணி லீக் ஆனதுனால அந்த ப்ராஜெக்ட் உடஞ்சு போயிருக்கும். சோ உடனே இந்த வாட்ச்மேனும் இவனுக்கு தான் அதை பண்ணானுங்கன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர்ட்ட கூட்டு போறாரு. இந்த பசங்க கிளாஸோட சாருமே அங்க இருக்க இவங்க 4 பேர் தான் அதை பண்ணாங்கன்னு நினைச்சு இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. சோ இதை பார்த்த ஹெட் மாஸ்டருமே கோவம் வந்து இப்படியா போட்டு அடிப்பன்னு சொல்லி அந்த சாரையே திட்டிடுறாரு. இருக்கவனால அந்த கிளாஸ்ல லீட் எலெக்ஷன் வருது. அப்ப அந்த சாருமே ஆல்ரெடி இருக்கவனே இருக்கட்டும்னு சொல்றாரு. ஆனா அப்ப அந்த பையன் இந்த தடவை நானும் நிக்கிறேன்னு சொல்லி இவங்க சாரை எடுத்து அந்த எலெக்ஷன் நோட்ல கையெழுத்து போடுறான். இப்ப அடுத்த நாள் இருந்தே அந்த பையனும் கிளாஸுக்கு நேரமே வந்து கிளாஸ் எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கிறான். இருக்கவங்க கிளாஸ்ல இருக்க ஒரு பெஞ்ச் ஆடுறத பார்த்துட்டு உடனே வேற ஒரு பெஞ்ச் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல போடுறான். இதனால அந்த கிளாஸ் பொண்ணுங்களா இவனுக்கே ஓட்டு போடலாம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனா பக்கத்து கிளாஸ் பசங்க அந்த டெஸ்க் அவங்களோடதுன்னு சொல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த டெஸ்க்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த பையனுமே கிளாஸ்ல விளையாடுறதுக்காக ஆள் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மானிக்கிற படிக்கிற பையன் நானும் வரேன்னு சொல்றான். இந்த பையனுமே வேணான்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்டுமே ஏதாவது பிரச்சனை வந்தா அவனை மாட்டி விட்டலாம்னு சொல்லி அவனையும் விளையாட சேர்த்துக்கிறாங்க. இப்ப மேட்சுமே ஸ்டார்ட் ஆகி பக்கத்து கிளாஸ் பசங்க பயங்கரமா விளையாண்டு 80 ரன் பக்கம் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. சோ இப்போ இந்த பக்கம் இருந்த அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஆளா இறங்கி ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகி வெளியே வந்துடுறான். அடுத்தடுத்து இறங்குற பசங்களும் எந்த ரன்னுமே அடிக்காம அவுட் ஆயிட்டே இருக்காங்க. சோ இப்போ கடைசியா அந்த அம்மானிக்கிற படிக்கிற பையனை இறக்கி விட்டு இவனுக்குலாம் விளையாடவே தெரியாதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் தான் பயங்கரமா விளையாண்டு அந்த மேட்சையும் அவங்களுக்கு வின் பண்ணி கொடுக்குறான். ஃபைனலா பார்த்தா இந்த பையன் போட்ட பிளான் எல்லாம் அவனுக்கு சாதகமா அமைஞ்சிருது.